Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல். ஒரு மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸை என்னென்ன மெத்தடில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு பேர் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ரெண்டாவது வந்து ஆக்சைடு மெத்தட், மூணாவது வந்து குளோரைட் மெத்தட், நாலாவது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். ஒரு மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸை நம்ம 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் டிட்டர்மைன் பண்ணலாம். ரைட், இப்போது முதல்ல ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மெட்டல்ஸு லைக் மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்க்கு, இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து ஹைட்ரஜனை ஈஸியாக டிஸ்பிளேஸ் பண்ணும். ஆசிட்லேருந்து ஹைட்ரஜனை ஈஸியாக டிஸ்பிளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் when you take ஜிங்க் எடுத்துக்கிறோம். ஜிங்கை வந்து நம்ம சல்ஃபூரிக் ஆசிடில் டைலூட் சல்ஃபூரிக் ஆசிடில் போடுறீங்க. போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிங்க் வந்து ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ யூல் கெட் ZnSO4 + H2. அப்போ எந்த மெட்டல்லாம் ஒரு ஆசிடில் இருக்கிற ஹைட்ரஜனை ஈஸியாக டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அந்த மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸை நம்ம இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஜிங்க் வந்து X கிராம் எடுத்திருக்கீங்க, இது வந்து ஒரு X கிராம் எடுத்திருக்கீங்க, இது வந்து ஒரு Y கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நம்ம ஈக்குவல் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். ஜிங்கோட ஈக்குவல் மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ Y கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் லிபரேட்டட் பை X கிராம் ஆஃப் ஜிங்க் அப்படின்னா 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் லிபரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜிங்க் தேவைப்படுது? இதுதான் ஈக்குவலன்ட் மாஸ். ஒரு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு எவ்வளோ மெட்டல் தேவைப்படுது? அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் த மெட்டல். எவ்வளோ மெட்டல் எடுத்தீங்க, ஜிங்க் எவ்வளோ மெட்டல் எடுத்தீங்க, எவ்வளோ ஹைட்ரஜனை அது லிபரேட் பண்ணியிருக்கு, மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன்ட்டு என்ன போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.008. 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜிங்க் தேவைப்படுதோ அதுதான் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ். அப்போது டு ஃபைண்ட் ஈக்குவலன்ட் மாஸ் பை ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க? ஈக்குவலன்ட் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த மெட்டல் பை மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன்ட்டு 1.008. இதில் சம்டைம்ஸ் இந்த ஹைட்ரஜனுடைய மாஸுக்கு பதிலாக வால்யூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டினாமினேட்டரில் நீங்கள் என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கணும். மாஸ் ஆஃப் மெட்டல் பை வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த இடத்துல 1.008க்கு பதிலாக நீங்கள் 11.2 லிட்டர்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 11.2 லிட்டர்ஸ். அப்போது இது வால்யூமாக கொடுக்கும்போது இங்கேயும் வால்யூம் எடுத்துக்கணும், இங்கே கிராம்ஸில் கொடுத்தாங்கன்னா இதையும் நம்ம 1.008 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சைடு மெத்தடில் எப்படி ஒரு ஈக்குவலன்ட் மாஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, சில மெட்டல்ஸ் வந்து ஆக்சிஜனோட ஈஸியாக ரியாக்ட் ஆகும். லைக் மெக்னீஷியம், கால்சியம், சோடியம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மெட்டல்லாம் ஆக்சிஜனோட ஈஸியாக ரியாக்ட் ஆகும். அப்போ எந்த மெட்டல்லாம் ஆக்சிஜனோட ஈஸியாக ரியாக்ட் ஆகுதோ அந்த மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸை நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சைடு மெத்தடில் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மெக்னீஷியம் எடுத்துக்கிறோம். மெக்னீஷியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுது, ரியாக்ட் ஆகிட்டு MgO ஃபார்ம் ஆகுது, மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதில் X கிராம் ஆஃப் மெக்னீஷியம் Y கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட கம்பைன்ட் ஆகிட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லை. அப்போது 8 பார்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனோட எவ்வளோ மெக்னீஷியம் கம்பைன்ட் ஆகும்? அதுதான் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ். அப்போது ஆக்சைடு மெத்தடில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலன்ட் மாஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் மெட்டல் பை இந்த மாஸ் ஆஃப் மெட்டல் தான் X கிராமு, எவ்வளோ ஆக்சிஜனோட கம்பைண்டாக இருக்குது, மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு என்ன போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் 1.008 வரும், ஆக்சைடு மெத்தடில் 8 வரும். அப்போ 8 பார்ட் ஆஃப் ஆக்சிஜனோட கம்பைன்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ கிராம் மெட்டல் தேவைப்படுது, அதுதான் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ். ரைட், அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா குளோரின் மெத்தட்.
சில மெட்டல்ஸ் இருக்குது லைக் சில்வர், கோல்டு, ஸோ காப்பர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளோரினோட ரியாக்ட் ஆகும். குளோரினோட ரியாக்ட் ஆகிட்டு அதனுடைய சால்ட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி மெட்டலோட பிளாட்டினம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸை குளோரைட் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்வர் மெட்டல் எடுத்துக்கிறீங்க, இது குளோரினோட ரியாக்ட் ஆகுது, நமக்கு சில்வர் குளோரைடு ஃபார்ம் ஆகுது. இதில் நீங்கள் எக்ஸ் கிராம் ஆஃப் சில்வர் எடுத்துக்கிறீங்க, அது ஒய் கிராம் ஆஃப் குளோரினோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது 35.5 கிராம் ஆஃப் குளோரினோட ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ சில்வர் தேவைப்படுது, அதுதான் அதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ். அப்போ குளோரைட் மெத்தடில் ஈக்குவலன்ட் மாஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மாஸ் ஆஃப் மெட்டல் பை என்ன போட்டுக்கணும், மாஸ் ஆஃப் குளோரின், மாஸ் ஆஃப் மெட்டல் பை மாஸ் ஆஃப் குளோரின் இன்ட்டு 35.5. 35.5 பார்ட்ஸோட கம்பைன்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ மெட்டல் தேவைப்படுது. ஓகே, ஹைட்ரஜன் அப்படின்னு வரும்போது 1.008 வரணும், ஆக்சிஜன் அப்படின்னு வரும்போது 8ன்னு வரணும், குளோரின் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 35.5 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது மூணாவது மெத்தட், மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். இதில் எப்படி ஈக்குவல் மாஸை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மெட்டல் ஏ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம், இதை வந்து இன்னொரு சால்ட் சொல்யூஷனில் ஆட் பண்ணுறீங்க. சால்ட் சொல்யூஷன் ஆஃப் மெட்டல் பி இன்னொரு சால்ட் சொல்யூஷனில் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ ஏ வந்து ஒரு மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட் தென் பி என்ன, அந்த பி அது டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், மெட்டல் பி வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடும், இந்த ஏ வந்து அந்த சால்ட் சொல்யூஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சால்ட்டு சொல்யூஷன் ஆஃப் ஏ இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை அதனுடைய சால்ட் சொல்யூஷன் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. நான் இப்போ எக்ஸ் கிராம் ஆஃப் ஏவை எடுத்து இந்த சால்ட் சொல்யூஷனில் போடும்போது எனக்கு ஒய் கிராம் ஆஃப் மெட்டல் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு மெட்டலோட ஈக்குவலன்ட் மாஸ் தெரிஞ்சால் இன்னொரு மெட்டலோட ஈக்குவல் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த மெத்தடில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் மெட்டல் ஏ, மாஸ் ஆஃப் மெட்டல் ஏ, எவ்வளோ மாஸ் ஆஃப் நீங்கள் ஏ எடுத்தீங்க, அது எவ்வளோ பியை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. அப்போ டினாமினேட்டரில் மாஸ் ஆஃப் மெட்டல் பி, மாஸ் ஆஃப் மெட்டல் ஏ பை மாஸ் ஆஃப் மெட்டல் பி ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஏ, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஏ பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் பி. இதில் நாம் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்டோட ஈக்குவலன்ட் மாஸ் தெரிஞ்சிச்சுன்னா, ஏ தெரிஞ்சால் பியோட ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கலாம், பி தெரிஞ்சால் ஏவோட ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கலாம். இதான் வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். அப்போ ஒரு மெட்டலோட ஈக்குவல் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், இன்னொன்று ஆக்சைடு மெத்தட், இன்னொன்று குளோரைட் மெத்தட், இன்னொன்று மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். எந்த மெட்டலெலாம் ஹைட்ரஜனை ஆசிட்லேருந்து ஈஸியாக டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். எந்த மெட்டல்லாம் ஆக்சிஜனோட ஈஸியாக ரியாக்ட் ஆகுதோ அது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். எந்த மெட்டல்லாம் குளோரினோட ரியாக்ட் ஆகுதோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். எந்த மெட்டல்லாம் இன்னொரு மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணுதோ, ஹைலி ரியாக்டிவ் மெட்டல், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் ரியாக்ட் ஆகுதோ அந்த கேஸில் நாம் ஈக்குவல் மாஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் மெத்தடில் ஈக்குவல் மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் ஆஃப் மெட்டல் பை மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன்ட்டு 1.008, ஆக்சைடு மெத்தடில் மாஸ் ஆஃப் மெட்டல் பை மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு 8, அதே குளோரின் மெத்தடில் மாஸ் ஆஃப் மெட்டல் பை மாஸ் ஆஃப் குளோரின் இன்ட்டு 35.5, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் ஏ பை ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் மெட்டல் பி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் மெட்டல் ஏ பை மாஸ் ஆஃப் மெட்டல் பி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார்முலா தான் பார்த்துருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடுறது, ஒவ்வொரு மெத்தடில் எப்படி ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.